ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய 10th லெசன் ஊரக பொருளாதாரம் அந்த லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் பெரிய லெசன் தான், ஆனால் வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா ஊரகத்தை பற்றி வந்து நம்ம படிக்க போகிறோம். ஊரகம் அப்படின்னா வந்து என்னென்னா கிராமங்கள் தான் ஊரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன சிக்கல்கள் வந்து ஊரகங்களில் இருக்குது, அதே மாதிரியே சிக்கல்கள் எதனால் வருது அப்படின்னா வறுமையினால் வருது. வறுமை எதனால் ஏற்படுது? வேலை வாய்ப்பு இல்லாதனால, வேலையின்மையின் காரணமாக வறுமை ஏற்படுது. அந்த சிக்கல்களை போக்குறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் மத்திய மாநில அரசுகள் எடுத்திருக்காங்க, என்னென்ன திட்டங்கள் வந்து வகுத்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோ மூலமாக வந்து பார்க்க போகிறோம். இந்த லெசன் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். நம்ம சீக்கிரமாக வந்து லெசனை கம்ப்ளீட் பண்ணுவோம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்திய கிராமங்களில் தான் வாழ்கிறது அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி அவர்கள். ஸோ இது வந்து கொஸ்டின். ஸோ இது வந்து நல்லா பார்த்துக்கோங்க. கற்றல் நோக்கங்கள் பார்ப்போம். ஊரக பொருளாதாரத்தின் சிறப்பு கூறுகள், ஊரக பகுதிகள் வளர்ச்சியுற செய்ய வேண்டியதன் முக்கியத்துவம் ஆகியவற்றை புரிந்து கொள்ளுதல், ஊரக பகுதியில் காணும் சிக்கல்களை வெளிக்கொணரவும் அவற்றை களையவும் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை வந்து அறிதல். இதுதான் வந்து ஊரக பொருளாதாரம் பாடத்தினுடைய நோக்கம். ஓகே, முன்னுரை பார்க்கலாம். ஊரக பொருளாதார கொள்கைகளை பயன்படுத்தி ஊரக பகுதிகளை வளர்ச்சி அடைய செய்வதை குறிக்கிறது. ஊரக பொருளாதாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா பொருளாதார கொள்கைகள்லாம் பயன்படுத்தி ஊரக பகுதியை வளர்ச்சி அடைய செய்வது தான் ஊரக பொருளாதாரம். ஊரக பகுதி அப்படின்றது என்ன அப்படின்னா நகரங்களுக்கும் மாநகரங்களுக்கும் வெளியே அமைந்துள்ள பகுதி தான் ஊரக பகுதி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகாக அமைவது எது அப்படின்னா வருவாய் கிராமம். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின். ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வருவாய் கிராமம், அதுதான் வந்து அடிப்படை அலகு. நல்லா இம்பார்ட்டன்ட், இதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரியே மாநகரங்களுக்கும் நகரங்களுக்கும் வெளியே அமைந்துள்ள பகுதி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன வரும் ஆன்சர்? ஊரக பகுதி. ஊரகம் அப்படின்ற ஆப்ஷன் வந்து இருந்துச்சுன்னா போடணும். அடுத்து இதில் வந்து ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க, நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்டாவை நல்லா பார்த்துப்போம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை கிராமங்கள் இருந்துச்சுன்னு கொடுத்துருக்காங்க. 6,40,867 கிராமங்கள் வந்து இருந்ததாக கொடுத்துருக்காங்க. 121 கோடியாக இருந்துச்சு மொத்த மக்கள் தொகை. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 2011ஆம் ஆண்டு. அப்போது மொத்த மக்கள் தொகையில் எத்தனை விழுக்காடு மக்கள் ஊரகங்களில் வாழ்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 68.84% மக்கள் வந்து எங்கே தான் வாழ்கிறாங்கன்னா ஊரகங்களில் தான் வாழ்கிறாங்க அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஊரக பொருளாதாரத்தினுடைய இயல்புகள் வந்து பார்க்கலாம். ஊரகம் ஒரு நிறுவனம். ஃபர்ஸ்ட் இயல்பு என்னன்னா ஊரகம் வந்து ஒரு நிறுவனம். ஊரகம் தான் ஒரு முதன்மை நிறுவனமாக செயல்பட்டு அந்த ஊரக சமுதாயத்தின் அனைத்து தேவைகளையும் வந்து பூர்த்தி செய்யுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது வந்து அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம், ஏன்னா இது எக்ஸாம் ரிலேட்டட் பாயிண்ட்ல இல்லை, என்னென்ன டாபிக்ஸ்ன்னு பார்த்துட்டு வந்துடுவோம். வேளாண்மையை சார்ந்திருத்தல். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? வேளாண்மையை சார்ந்திருத்தல். ஊரகங்களில் ஆமாம், முக்கியமாக வேளாண்மையை தான் வந்து முக்கிய தொழிலாக வந்து கருதுவாங்க. வேளாண்மையை தான் சார்ந்து ஒரு குடும்பமே இயங்கும். அதுக்கு அடுத்து ஊரக மக்களினுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும்? எளிமையானதாக இருக்கும். அதே மாதிரியே வந்து பொது பணிகளான கல்வி, வீட்டு வசதி, உடல் நலன் நலவாழ்வு, போக்குவரத்து, இந்த செய்தி தொடர்பு அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக தான் இருக்கும். இந்த வசதியெல்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு சில பகுதிகளுக்கெல்லாம் போனால் இந்த வசதி எதுவுமே இல்லாமல் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மூட நம்பிக்கைகள்லாம் அதிகமாக காணப்படும். பாரம்பரிய கலாச்சார நடைமுறைகள்லாம் அங்கே இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. ஒரு சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களினுடைய எண்ணிக்கை தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்படின்றத நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு 7th லெசன்லேயே பார்த்துருப்போம். இது இருந்தாலும் கொடுத்துருக்காங்க, இது இம்பார்ட்டண்ட்டு. இது வந்து இங்கே குறைவாக தான் இருக்கும். வீடுகள் வந்து நிறைய காணப்படும், ஆனால் வந்து மக்கள் தொகை அடர்த்தி வந்து குறைவாக இருக்குன்றாங்க. ஏன்னா மக்கள் வந்து கிராமங்கள்லேருந்து வேலைக்காக நகர்ப்புறத்தை நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்றது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு வந்து இங்கே வேலை வாய்ப்பு இருக்கும், அப்படி இல்லைன்னா மறைமுக வேலையின்மை இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. மறைமுக வேலையின்மை அப்படின்ற கான்செப்ட்னா என்ன அப்படின்னா வேலை வந்து இருக்காது, அங்கே வந்து வேலை இருக்காது, ஆனால் அங்கே வந்து வேலைக்கான ஆள் வந்து இது கிளியராக எக்ஸ்பிளைன். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு ஏக்கர் நிலத்தில் ஒரு 50 பேர் தான் தேவைப்படுறாங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். ஒரு 50 பேர் தான் அந்த வேலைக்கு தேவை இருக்குது. ஆனால் அந்த இடத்துல ஒரு 100 பேர் வேலை பார்ப்பாங்க.
அந்த 100 பேர்ல 50 பேரே பண்ணாலும் வேலை வந்து முடிஞ்சிரும். ஆனா, எக்ஸ்ட்ரா அந்த 50 பேர் இருக்காங்க பாத்தியா, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இருக்காங்க. ஸோ, இதுதான் மறைமுக வேலையின்மை. வேலையே இல்ல. ஆனா வந்து ஆட்கள் இருப்பாங்க. அதிகமா இருப்பாங்க. ஸோ, அந்த இடத்துல வேலையின்மை தான் வந்து நிகழுது. இதுதான் இது புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன் உங்களுக்கு. வேலை இருக்கு. ஆனா இல்ல. அப்படின்ற மாரி கான்செப்ட். வேலை புரியுதுங்களா? வேலை வந்து 100 பேருக்கு 100 பேர் செய்றாங்க. ஆனா, அந்த வேலைய 50 பேருக்கான வேலைய 100 பேர் செய்றாங்க. அப்போ எக்ஸ்ட்ரா 50 பேர். ஸோ இது வேலையின்மை தான். ஆனா, நம்மளுக்கு மேலோட்டமா பார்க்க தெரியாது. இதுதான் வந்து மறைமுக வேலையின்மை அப்படின்றத குடுத்துருக்காங்க. அதான் குடுத்துருக்காங்க பாருங்க. மறைமுக வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலையில் ஈடுபட்டாலும், உற்பத்தி அளவு அதிகரிக்காத நிலையை தான் குறிக்குது. உற்பத்தி என்னமோ அங்க அதே உற்பத்தி தான் நடக்கும். இப்போ ஒரு 50 பேர் வேலை செஞ்சு, ஒரு 50 மூட்டை எடுக்குறாங்க நெல்லு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 50 மூட்டை எடுக்குறாங்க அப்டின்னா, அதே இடத்துக்கு 100 பேர் வேலை செய்வாங்க. அதே 50 மூட்டைய தான் வந்து நெல்லு அறுவடை பண்ணுவாங்க. புரிஞ்சுங்களா கான்செப்ட்? இதுதான் வந்து மறைமுக வேலையின்மை அப்படின்றது குறிக்கிறாங்க. இது எங்க அதிகமா இருக்குன்னா, கிராமங்கள்ல, ஊரகங்கள்ல அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் வறுமை. வறுமை என்பது அடிப்படை தேவைகளான உணவு, உடை, இருப்பிடம் வந்து கம்மியா இருக்கிறது தான் வந்து வறுமை. பூர்த்தி செய்ய முடியாத நிலை தான் வந்து வறுமைன்றாங்க. இது வந்து கிராமங்கள்ல காணப்படுது அப்படின்னு குடுத்துட்டாங்க. 2011, 12ஆம் ஆண்டுல மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகள்ல சுமார் 22 கோடி மக்கள் ஏழையாகவும், வறுமை கோட்டிற்கு கீழும் வாழ்கின்றனர். எத்தனை கோடி மக்கள் வந்து ஏழையா வாழ்றாங்களாம்? 22 கோடி மக்கள் வந்து வாழ்றாங்க. எந்த ஆண்டு கணக்கெடுப்புன்னா 2011, 12ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு. அடுத்து கடன் சுமைகள் வந்து அங்க அ ஊரக பகுதிகள்ல அதிகமா காணப்படுது. ஏன்னா, வறுமை, குறை வேலையுடைமை, நிலம் சாரா வேலைவாய்ப்புகள்ல தேக்க நிலை, குறை ஊதிய நிலை, பருவகால உற்பத்தி, அப்புறம் குறைந்த அங்காடி வசதிகள் இதெல்லாம் வந்து கடனுக்கான ஒரு பிரச்சனைகளா வந்து காணப்படுது. அது புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்காரு, சர் மார்கம் டார்லிங். அவர் வந்து ஒரு ஆங்கில எழுத்தாளர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, அவர் கூற்றுப்படி, "ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து, கடனிலே வாழ்ந்து, கடனிலே இறந்து, அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டுச் செல்கின்றான்" அப்படின்னு சொல்லி கூறியிருக்காரு. இந்த கூற்று ரொம்ப முக்கியம். கூற்று குடுத்துட்டு இது யாரு வந்து இத சொல்லியிருக்காருன்னு கேட்கலாம். இல்ல இதை வந்து கூறியவர் யாரு அப்படின்ற மாரி கேட்கலாம். எந்த ஆண்டுன்னு கேட்கலாம். அவர் 1925ஆம் ஆண்டு வந்து சொல்லியிருக்காரு. யாரு அப்படின்னா, சர் மால்கம் டார்லிங். நெக்ஸ்ட்டு ஊரக வருமானம். ஊரக வருமானம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அ எப்படி சொல்றது? வேலை வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஸோ, அதனால என்ன ஆகும் அப்படின்னா, வருமானம் வந்து ரொம்ப குறைவா தான் அங்க கிடைக்குது. ஊரக பகுதிகள்ல அப்படின்னு குடுத்துருக்காங்க. சார்ந்திருத்தல். ஊரக பகுதிகள்ல சார்ந்து இருக்கவங்க, வாழறவங்க நகரத்தில் வேலை செய்யும் தமது குடும்ப உறுப்பினர்களின் வருவாய தான் சார்ந்து இருக்காங்க அப்படின்றத குடுத்துருக்காங்க. இரட்டைத்தன்மை. இரட்டைத்தன்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிரிடையான 2 கூறுகள் நிலவுவது இரட்டைத்தன்மை. அது என்னென்ன அப்படின்னா, வளர்ந்த நிலையும், பின்தங்கிய நிலையும் குறிக்குது. அதான் அமைப்பு சார்ந்த, அமைப்பு சாராத நிலை, பாரம்பரிய நவீன நிலை, ஒழுங்குபடுத்தப்படாத நிலை, ஏழை, பணக்காரர், திறமை மிக்கவர், திறமை அற்றவர் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் முரண்பாடான ஒரு இரட்டைத்தன்மைய வந்து குறிக்குது கிராமங்கள்ல அப்படின்னு சொல்றாங்க. ஏற்றத்தாழ்வு. அதாவது ஊரக பகுதிகள்ல வருமானம், சொத்து, செல்வம் ஆகியவற்றின் பகிர்வு ஊரக மக்களிடையே ஏற்றத்தாழ்வு காணப்படுது அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஜஸ்ட் ஒரு டேட்டா தான் குடுத்துருக்காங்க. ஒரு லெசன் வந்து ஃபுல்லா வந்து ஒரு டைம் படிச்சிருங்க. படிச்சுட்டு இம்பார்ட்டன்ட்ட மட்டும் நம்ம வந்து இது பண்ணுவோம். சரிங்களா? இதெல்லாம் நான் வந்து இம்பார்ட்டன்ட் வந்து சொல்லிட்டு மீதியெல்லாம் வந்து ஸ்கிப் பண்றேன். ஓகேங்களா? குடிபெயர்ச்சி. குடிபெயர்ச்சினா என்ன? ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும், மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன. இதையே இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னு யாரு குறிப்பிடுறாரு அப்படின்னா, சுமாசர் அப்படின்றவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஒரு புறம் கிராமங்கள் காலியா இருக்கு. மறுபுறம் வந்து நகரங்கள் ஃபுல்லா கூட்டமாகுது இல்லையா? அங்க நகரத்துக்கு தானே எல்லா மக்களும் போறாங்க வேலை தேடி. ஸோ இது வந்து இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னு யார் குறிப்பிடுறாரு? சுமாசர். இது இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. தற்போதைய வளர்ச்சி வகைமுறை அபாயகரமானது என்று அவரின் சிறியது அழகு என்ற நூலில் விளக்குகிறார். இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி வந்து அபாயகரமானது, டேஞ்சர் அப்படின்னு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா, சுமாசர் தான் சொல்லியிருக்காரு. எந்த நூல்லன்னா, சிறியது அழகு. சிறியது அழகு என்ற நூலின் ஆசிரியர் யார்? அப்படின்னு கேட்டா நமக்கு ஆன்சர் தெரியணும். சுமாசர். இரட்டை நஞ்சாக்கல் என்ற முறையை எந்த நூலில் குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா, சிறியது அழகு. எப்படி கேட்டாலும் நம்ம ஆன்சர் போடணும். சரி இந்த கான்செப்ட் வந்து பார்த்துக்கோங்க.
ஓகே. இதுவரைக்கும் பார்த்தத ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு வந்துரலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா கிராமங்களில் வாழ்கிறது என்று கூறியவர் யார்? அப்டின்னா மகாத்மா காந்தி அவர்கள். ஊரக பொருளாதார கொள்கையை பயன்படுத்தி ஊரக பகுதிகளை வளர்ச்சியடைய செய்வது எது? அப்டின்னா ஊரக பொருளாதாரம். ஊரக பகுதிகளுக்கு அடிப்படை அலகாக அமைவது எது? அப்டின்னா வருவாய் கிராமம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் எத்தனை கிராமங்கள் உள்ளன? 6,40,867 கிராமங்கள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட 6,50,000 லட்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 121 கோடியாக மக்கள் தொகை எந்த ஆண்டு பெருகியது? அப்டின்னா 2011ஆம் ஆண்டு. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி 68.84% விழுக்காடு எங்கு வாழ்கின்றனர் மக்கள்? அப்டின்னா ஊரகங்களில் வாழ்கின்றனர். அடுத்து இந்த பேஜ்ல என்ன பார்த்தோம்? மக்கள் தொகை அடர்த்தி அப்டின்னா என்ன அப்டின்னா, 1 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பில் வாழும் மக்களுடைய எண்ணிக்கை தான் மக்கள் தொகை அடர்த்தி அப்டின்னு பார்த்தோம். அடுத்து மறைமுக வேலையின்மை அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தோம்னா, தொழிலாளர்கள் வேலையில ஈடுபட்டாலும் உற்பத்தி அளவு அதிகரிக்காத நிலைய தான் வந்து மறைமுக வேலையின்மை அப்டின்னு சொல்லிட்டு குறிக்கிறோம். உணவு, உடை, இருப்பிடம் போன்றவற்றை பூர்த்தி செய்யப்பட முடியாத நிலைய தான் நம்ம என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா, வறுமை அப்படின்னு சொல்றோம். 2011, 12ஆம் ஆண்டின் மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகள்ல சுமார் எத்தனை கோடி மக்கள் வந்து ஏழையா வந்து ஏழையாகவும், வறுமை கோட்டிற்கு கீழ இருக்காங்க அப்படின்னா 22 கோடி மக்கள். ஒரு இந்தியன் உழவன் கடனிலே பிறந்து, கடனிலே வாழ்ந்து, கடனிலே இறந்து, அவன் சந்ததிக்கும் கடனையே விட்டுச் செல்கின்றான் என்று கூறியவர் யார்? அப்படின்னா சர் மார்க்கம் டார்லிங். இவர் ஒரு ஆங்கில எழுத்தாளர். எந்த ஆண்டு இந்த கூற்றை கூறியிருக்காருன்னா 1925. எதிரிடையான 2 கூறுகள் நிலவுவதே என்னன்னு அழைக்கிறாங்க அப்படின்னா இரட்டை தன்மை அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த இரட்டை தன்மை எங்க அதிகமா நிலவுகிறது அப்படின்னா ஊரக பகுதிகள்ல அதிகமா இருக்கு. ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும், மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் இருக்கிறது. இதுக்கு என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா இரட்டை நஞ்சாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்லியிருக்காரு அப்படின்னா சுமாசர். அவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு. தற்போதைய வளர்ச்சி முறை அபாயகரமானது அப்படின்ட்டு அவர் எந்த நூல்ல வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா சிறியது அழகு. சிறியது அழகு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாலும் சுமாசர். அடுத்து இந்த டாபிக் பார்க்கலாம். ஊரக மேம்பாடு. ஊரக மக்களினுடைய சமூக நலனையும், வாழ்க்கை தரத்தையும், வாழும் சூழ்நிலையையும் மேம்படுத்துதல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை குறிப்பது தான் ஊரக மேம்பாடு அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஊரக மேம்பாட்டிற்கான தேவை என்ன அப்படின்னு குடுத்திருக்காங்க. தேவைகள்லாம் நம்ம கிராமப்புறங்கள்ல மக்கள் வாராங்க அப்படின்னா, நம்முடைய நாட்டின் கட்டமைப்புக்கு கிராமப்புறம் முக்கியம். ஸோ ஊரக பகுதியினோட முன்னேற்றம் கண்டிப்பா முக்கியம். அது வந்து நாட்டின் முன்னேற்றம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதே மாரி குடிநீர், பாலு, உணவு, மூலப்பொருட்கள்லாம் இப்போ சிட்டியில வாராங்க அப்படின்னா, எங்கேருந்து இதெல்லாம் போகுது அப்படின்னா, கிராமங்கள்ல இருந்து தான் போகுது. ஸோ இப்போ கிராமத்த நம்ம முன்னேத்துனா தான், டெவலப் பண்ணா தான், இதெல்லாம் நம்ம நகர்ப்புறத்துக்கு இது தேவையானது அப்படின்னு குடுத்துருக்காங்க. அதே மாரி கல்வி, மருத்துவம் இதெல்லாம் வந்து கிராமப்புற மக்களுக்கு வழங்கும்போது, அ அ அ அவங்களுடைய பல்வேறு சிக்கல்கள வந்து தீர்க்கலாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு டேட்டா தான் குடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. மேலாண்மையினுடைய அதன் சார்பு தொழில்களை முன்னேற்றுவதன் மூலமா, ஊரக பகுதிகள்ல லாபகரமான வேலை வாய்ப்புகளையும் உருவாக்கலாம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. கிராமங்கள முன்னேற்றத்தின் மூலமா வேலைவாய்ப்பு தேடி திறமைசாலிகள் வந்து வெளிய போக வேண்டிய அவசியம் இருக்காது. நகர்ப்புறம் வந்து குடிப்பெயர்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. இதெல்லாம் வந்து தேவைகளா குடுத்துருக்காங்க. அடுத்து என்ன குடுத்துருக்காங்க? இங்க முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் பாருங்க, அவர் என்ன வந்து திட்டத்த கொண்டு வந்திருக்காரு? புறா திட்டத்த வந்து கொண்டு வந்திருப்பாரு. PURA அப்படின்ற ஒரு திட்டத்த வந்து கொண்டு வந்திருக்காரு. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற, நகர்ப்புற பகுதிகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டின வந்து குறைக்கணும் அப்படின்றதுக்காக, கிராமப்புறத்துல தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தணுன்றதுக்காக இந்த புறா திட்டத்த வந்து கொண்டு வந்திருக்காரு. யாரு அப்படின்னா, அ அப்துல் கலாம் அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர்.
ஊரக வளர்ச்சியில கவனம் செலுத்துவதன் மூலம் மனித மேம்பாட்டு குறியீடு HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மகளிருக்கு அதிகாரம் அளித்தல் WEIனா உமன் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ் அது தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. உமன் எம்பவர்மெண்ட் இண்டெக்ஸ் பாலின வேறுபாட்டு குறியீடு ஜெண்டர் டிஃப்ரென்ஸ் இண்டெக்ஸ் இயல்தர வாழ்க்கை குறியீடு ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸு இந்த மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸு முதலான பொருளாதார குறியீடுகளை மேம்படுத்தி உலக அரங்கில் இந்தியாவின் நிலையை மேம்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஊரக பொருளாதாரத்தில் உள்ள சிக்கல்கள் என்னென்ன சிக்கல்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். மக்கள் தொடர்புடைய சிக்கல்கள் மக்கள் தொடர்புடைய சிக்கல்கள்லாம் என்ன அப்படின்னா மக்கள் வந்து போதுமான எழுத்தறிவு இல்லாமல் இருப்பாங்க, தொழில்நுட்ப அறிவு இருக்காது, நம்பிக்கை வந்து குறைவாக இருக்கும், பற்றுகள்லாம் வந்து அதிகமாக இருக்கும். அதாச்சு ஊரக மக்கள் பாரம்பரிய அந்த நம்பிக்கைகள்லாம் வந்து கொண்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிக்கல் தானே, இதை ஒரு சிக்கலாக சொல்கிறாங்க. வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள் என்னென்ன கொடுத்துருக்காங்க ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்ச ஒரு இதுவாக தான் இருக்கும். இதெல்லாம் இருந்தாலும் புக்கில் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. உள்கட்டமைப்பு சார்ந்த சிக்கல்கள் கொடுத்துருக்காங்க. போக்குவரத்து வசதி எல்லாம் வந்து கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்களில் அதிக செலவு பிடிக்கும் தொழில்நுட்பங்கள்லாம் வந்து இதெல்லாம் பயன்படுத்த முடியாமல் இருப்பாங்க. கடன் சுமை அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து பொருளாதார சிக்கல்களாக இருக்குது. தலைமை சார்ந்த சிக்கல்களில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஒரு தலைவர் இருப்பார், அவர் வந்து ஒரு சொந்த விருப்போடு செயல்படுவார், அந்த அளவுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப்போடு இருக்க மாட்டார். ஸோ அதனால் இதெல்லாம் வந்து வருது. நிர்வாகம் சார்ந்த சிக்கல்களில் பார்த்தீங்கன்னா அரசியல் தலையீடு, ஊக்கமின்மை, ஆர்வமின்மை இதெல்லாம் காரணமாக ஊரக வளர்ச்சி திட்டங்கள்லாம் வந்து சரியான ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க நிர்வாகம் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் வந்து நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் சிக்கல்கள் பார்த்துட்டோம். ஊரக வறுமை வறுமை என்ன கிராமங்களில் காணப்படுது வறுமை தான் ஊரக வறுமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வறுமை கோடு அப்படின்னா என்ன? மக்களின் வருமானம் அல்லது நுகர்வு நிலையை பொறுத்து அவர்கள் வறுமை கோட்டிற்கு மேல் இருக்காங்களா கீழே இருக்காங்களா அப்படின்னு வரையறுத்திருக்காங்க. அதுதான் வந்து வறுமை கோடு. ஊரக பகுதியில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு 2400 கலோரி அளவு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நான் 2000 குறைவாகவும் 2400 கலோரி அளவும் அதற்கு குறைவாகவும் எடுத்துக்கொள்வார்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் அப்படின்ற சொல்லிட்டு சொல்றாங்க. திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009-2010 ஆண்டில் ஊரக பகுதியில் வறுமையில் உள்ள மக்கள் விழுக்காடு 54.10% விழுக்காடு வந்து ஊரக பகுதிகளில் இருக்காங்க. எந்த கணக்கீட்டின்படி? திட்டக்குழுன்னு ஒரு திட்டக்குழு கணக்கீட்டின்படி 2009-10 ஆண்டு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி 54.10% விழுக்காடு மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதே வருஷத்துல 2009-2010 ஆண்டில் மொத்த வறுமை விழுக்காடு 33.80. மொத்தமா சேர்த்தா 33.80. ஆனால் கிராமங்களில் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100%ல் 33% தான் வறுமை. அதே கிராமத்தில் தான் பாதிக்கு பாதி வறுமை இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. 54.10 விழுக்காடு அப்படின்னு. ஊரக பகுதிகளில் உள்ள தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினர் ஆகியோருக்கிடையே வறுமை மிகுந்து காணப்படுகிறது. தாழ்த்தப்பட்டோர் பழங்குடியினருக்கு தான் ரொம்ப அதிகமாக வறுமை காணப்படுது ஊரக பகுதிகளில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2005 ஆண்டில் இப்பிரிவினரில் 80% வந்து வறுமையில் இருந்திருப்பாங்க. எந்த வருஷ கணக்கெடுப்பின்படி? 2005 ஆண்டு. கிட்டத்தட்ட 80% பேர் இந்த இந்த பிரிவில் ரொம்ப அதான் ஏழையா இருந்திருக்காங்க. 80% ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 2015 ஆண்டில் 80 கோடி மக்கள் வந்து கிராமங்களில் வாழ்கிறாங்க அப்படின்னு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. அவர்களில் கால் பகுதி மக்கள் 22 கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்கின்றனர். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, 22 கோடி மக்கள் வந்து வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்கன்னு. அதுதான் 80 கோடியில் 22 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்கிறாங்க. அதே மாதிரி உலக ஏழை மக்களின் தொகையில் 22% இந்தியாவில் தான் இருக்காங்க. வேர்ல்டு லெவலில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் இருக்காங்க? உலகத்திலேயே 22% மக்கள் இந்தியாவில் தான் இருக்காங்க, ஏழையாக இருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் ஒரு ரிவிஷன் பார்த்துட்டு வந்துடலாம்.
ஊரக மேம்பாடு அப்படின்னா என்ன? ஊரக மக்களினுடைய சமூக நலனையும், வாழ்க்கை தரத்தையும், வாழ்க்கை சூழ்நிலையையும் மேம்படுத்துதல் உள்ளிட்ட ஒட்டுமொத்த முன்னேற்றத்தை குறிப்பது ஊரக மேம்பாடு அப்படின்னு பார்த்தோம். ஊரக மேம்பாட்டிற்கான தேவைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம். நாட்டிற்கு முக்கியமானது நம்ம கிராமங்கள் தான். ஸோ நாட்டின் முன்னேற்றம் கிராமங்களில் உள்ளது. அதனால ஊரகத்தின மேம்படுத்தணும். அதேமாரி என்ன பார்த்தோம்? குடிநீர், பால், உணவு மூலப்பொருட்கள்லாம் கிராமங்களில் இருந்தா நகர்ப்புறத்துக்கு வருது. ஸோ அதனால நம்மளுக்கு கிராமங்கள முன்னேற்றணும். அதேமாரி கல்வி வசதிகள், மருத்துவம், சுகாதாரம் இதெல்லாம் குடுக்கும்போது, ஊரக பகுதிகள் வளர்ச்சி அடையுது. இதனால வறுமை எல்லாம் குறையுது ஊரகங்கள்ல அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து தேவைகள் பார்த்தோம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அவர்கள் என்ன திட்டத்தை கொண்டு வந்தாரு? கிராமத்தை மேம்படுத்தணும், உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படின்றதுக்காக புறா திட்டம் கொண்டு வந்தார். PURA. ஊரக வளர்ச்சியில கவனம் செலுத்துறது மூலமா, நம்ம குறியீடுகள்லாம் இருக்கு இல்லையா? அந்த குறியீடுகள்லாம் டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? HDI பார்த்தோம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு. WEI உமன் எம்பவர்மென்ட் இண்டெக்ஸ் பார்த்தோம். GDI அப்படின்னு பார்த்தோம். ஜெண்டர் டிஃபரன்ஸ் இண்டெக்ஸு. PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் இயல்தர வாழ்க்கை குறியீடு. GNHI கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இதெல்லாம் வந்து உயர்வடையும். நம்ம நாட்டினுடைய இந்த குறியீடுகள் உயர்வடையும் அப்படின்றத பார்த்தோம். சிக்கல்கள் ஊரக பொருளாதாரத்தினுடைய சிக்கல்கள் என்னென்ன பார்த்தோம்? மக்கள் தொடர்புடைய சிக்கல்கள், வேளாண்மை சார்ந்த சிக்கல்கள், உள்கட்டமைப்பு சார்ந்த சிக்கல்கள், பொருளாதாரம் சார்ந்த சிக்கல்கள், சமூகம் மற்றும் கலாச்சாரம் சார்ந்த சிக்கல்கள், தலைமை சார்ந்த சிக்கல்கள், நிர்வாகம் சார்ந்த சிக்கல்கள் அப்படின்னு சொல்லிட்டு சிக்கல்கள் இவ்ளோ பார்த்தோம். ஊரக வறுமை. ஊரக வறுமைனா என்ன? கிராமங்களில் காணப்படும் வறுமை ஊரக வறுமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். வறுமை கோடு அப்படின்னா என்ன பார்த்தோம்? மக்களினுடைய வருமானம் மற்றும் நுகர்வு நிலையை பொறுத்து அவர்கள் வறுமை கோடு தீர்மானிக்கப்படுது. எத்தனை கலோரிக்கு குறைவா இருக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க உணவு அப்படின்னா வறுமை கோட்டுக்கு கீழ இருக்காங்கன்னு பார்த்தோம். 2400 கலோரி. நாள் ஒன்றுக்கு 2400 கலோரி. அதுக்கும் கீழ எடுத்துக்கிறவங்க வறுமை கோட்டிற்கு கீழ இருக்காங்க அப்படின்றத கணக்கெடுப்பு பார்த்தோம். 2009, 10ஆம் ஆண்டுல எத்தனை சதவீத மக்கள் ஊரக பகுதிகள்ல ஏழையா வாராங்க அப்படின்னு பார்த்தோம். 54.10 விழுக்காடு மக்கள் ஏழைகளாக இருக்காங்க. இதே ஆண்டினுடைய மொத்த வறுமை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் 33.80% தான் அப்படின்றத பார்த்தோம். அதேமாரி ஊரக பகுதிகள்ல யார் வந்து ரொம்ப வறுமையில காணப்படுறாங்க? தாழ்த்தப்பட்டோரும், பழங்குடியினர் தான் அதிக அளவு வறுமையில காணப்படுறாங்க. எத்தனை சதவீதத்தினர் இருக்காங்க? 80% வந்து இந்த பிரிவுல வந்து காணப்படுறாங்க. கிட்டத்தட்ட 80% தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியினர் வறுமையில தான் இருக்காங்க ஊரகங்கள்ல அப்படின்றத பார்த்தோம். அதேமாரி 2015ஆம் ஆண்டுல 80 கோடி மக்கள் வந்து கிராமங்கள்ல வாராங்க அப்படின்றத பார்த்தோம். எத்தனை கோடி மக்கள்? 80 கோடி மக்கள் கிராமங்கள்ல வாராங்க. அதுல எத்தனை கோடி மக்கள் ஏழைகளா இருக்காங்க? 22 கோடி மக்கள் ஏழைகளாக தான் இருக்காங்க வறுமை கோட்டிற்கு கீழ. உலக ஏழை மக்கள் தொகையில எத்தனை சதவீதம் இந்தியாவில் வாழ்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம். 22% இந்தியாவில் வாழ்கிறார்கள் அப்படின்றத பார்த்தோம். ஊரக வறுமைக்கான காரணங்கள இப்ப பார்க்குறோம். நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை. நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒருத்தர்கிட்டயே குவிஞ்சு காணப்படும். ஒருத்தர்கிட்டயே 10 ஏக்கர் கிட்ட, 20 ஏக்கர் கிட்ட இருக்கும். மீதி பேருக்கெல்லாம் அப்படி அப்படியே சும்மா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வீட்டு தேவைக்காக விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து வறுமையை குறிக்குது. பண்ணை சாராத தொழில்கள் வேலைவாய்ப்பு இன்மை. உழைப்பாளர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப இந்த தொழில்கள்லாம் வளர்ச்சி அடைந்திருக்காது கிராமங்கள்ல. ஸோ நெறைய உழைப்பாளர்கள்லாம் இருப்பாங்க. ஆனாலும் அவங்க வந்து வேலையின்மையின் காரணமாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இதனால வறுமை ஏற்படுது. பொதுத்துறைகள்ல முதலீடு இன்மை. மனிதவள மேம்படுத்துறதுக்காக முதலீடு நமது நாட்டுல வெகு குறைவா தான் இருக்கு. ஸோ அதுவே வறுமைக்கு ஒரு அடிப்படையான காரணமா இருக்கு. அடுத்து பணவீக்கம். பொருட்கள் விலை அதிகரிக்கிறதுனால ஊரகங்கள்ல வாங்கும் சக்தி குறைவடையுது. இது வந்து ஒரு வறுமைக்கான ஒரு காரணமா இருக்கு. குறைந்தபட்ச உற்பத்தி திறன். தொழிலாளர்களுடைய உற்பத்தி திறன், பண்ணைகளுடைய உற்பத்தி திறனும் குறைவாக இருக்கிறதுனால வறுமைக்கு காரணமா அமையுது. வளர்ச்சியினுடைய நன்மைகளில் உள்ள சமனற்ற நிலை. ஒரு சமமா இருக்காது. எப்படி சொல்றது? பணக்காரங்க அவங்க ஒரு இதிலே இருப்பாங்க. ஏழைகள் ஏழையாவே இருப்பாங்க. ஸோ இந்த வளர்ச்சியினுடைய நன்மைகள்ல சமமற்ற நிலை தான் இருக்கு. அதனால வறுமை காணப்படுது. குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம். வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா வளர்ந்துகிட்டே இருப்பாங்க. ஏழைகள் வந்து அப்படியே தான் ஏழை மக்களாவே இருப்பாங்க. அதுதான் குறைந்த பொருளாதார வளர்ச்சி வீதம் குடுத்திருக்காங்க. பெரிய தொழிற்சாலைக்கு முக்கியத்துவம்.
பெரிய தொழிற்சாலைல தான் வந்து அதிகமா முதலீடு பண்ணுவாங்க. ஓகேங்களா? நடுத்தர, உயர் வருமான பிரிவினர் தேவைகளை நிறைவு செய்து, இந்த பெரிய தொழிற்சாலைகள குறைந்த ஏழை மக்களுக்கு எந்த ஒரு இதுவும் பண்ண முடியாது. ஏன்னா, அவங்ககிட்ட காசு இருக்காது. அவங்க எவ்வளோ டெவலப் பண்ணாலும் அவங்களால வாங்க முடியாது. எவ்வளோ பொருட்கள் வந்து இருந்தாலும் அவங்களால நுகரப்பட முடியாது. சமூக குறைபாடுகள். சமூகத்துல நெறைய பழக்கவழக்கங்கள்லாம் இருக்கு. மூட நம்பிக்கைகள்லாம் இருக்கு. இதுவும் வந்து ஒரு வறுமைக்கு காரணமா அமையுது. ஊரக வறுமையை ஒழிக்க எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கைகள் என்னென்னன்னு பார்க்குறோம். வறுமை ஒழிப்பு திட்டங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இது ரொம்ப நல்லா பார்த்து வச்சுப்போம். 20 அம்ச திட்டம். இது யார் இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்திருப்பாரு. 1975ஆம் ஆண்டு. ஸோ 20 அம்ச திட்டம்னா 1975. இந்த தொடங்கப்பட்ட ஆண்டு ரொம்ப முக்கியம். திட்டம் வந்து ரொம்ப முக்கியம். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் ஐஆர்டிபி எந்த ஆண்டு கொண்டு வந்திருப்பாங்க? 1978ஆம் ஆண்டு ஐஆர்டிபி ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி. ஒருங்கிணைந்த அப்படின்னா 7, 8 ஒட்டியே வருதா? 7க்கு அப்புறம் 8 அப்போ ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் அப்படின்னா 7, 8 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி ட்ரைசெம். அப்போ ஊரக இளைஞர்கள் அப்படின்னா 7, 9 ஊரக இளைஞர்கள். ஊரக இளைஞர்கள்னா 7, 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தன் வேலைவாய்ப்பு. அப்போ 7 நாள் வேலை செய்றாங்க. 9 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரக இளைஞர்கள் 7 நாளும் வாரத்துல 7 நாளும் 9 மணிக்கெல்லாம் கிளம்பிடுறாங்க வேலைக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். 7, 9 வேலைக்கு உணவு திட்டம் எஃப்டபிள்யூபி 1977 7 நாளும் நாங்க சாப்பிடுவோம். வேலைக்கு 7 நாளும், வாரத்துல 7 நாளும் நாங்க சாப்பிடுவோம். அப்ப 7, 7 வேலைக்கு உணவு 7, 7 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்ஆர்இபி 1980 தேசிய ஊரக வேலைவாய்ப்பு அப்படின்னா 80 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவோம். நேஷனல் லெவல்ல 8 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவோம். 80 ஞாபகம் வச்சுக்கோங்க. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம்னா 80. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். இது 1983. நிலமற்றோர் அப்படின்னா நிலம் இல்லாதவங்க. ஸோ நிலம் இல்லாதவங்கன்னா 3வது மனுஷங்க. ஸோ 3வது மனுஷங்க எட்டி பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். அடுத்து ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. ஜவஹர் வேலைவாய்ப்பு அப்படின்னும் போது 9 ஞாபகம் வச்சுக்கோங்க. 8, 9 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எம்ஜிஎன்ஆர்இஜிஎஸ். இது வந்து 2006. இது வந்து 2005ன்ட்டு ஒரு சில இதில் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதில் 2006 கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்கோ அது போடுங்க. 2006. அடுத்து பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா PMAGSY. இது வந்து 2010 கிராம் சதக் யோஜனா. சதக்குன்னு குத்துறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 10 ஞாபகம் வச்சுக்கோங்க. 10. அப்போது பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. பாரத் நிர்மான் யோஜனா அப்படின்னா 2005. நிர்மா பேக்கெட்னோட விலை வந்து 5 ரூபாய் ஸ்மால் சைஸு. ஸோ 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனான்னும் போது 1985, 86. அவங்க வந்து இந்திரா காந்தி வந்து 1984 வந்து இறந்துருப்பாங்க. 85, 86 அதுக்கு அடுத்த வருஷம் போட்டிருக்காங்க இந்திரா ஆவாஸ் யோஜனா. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம். இது எப்போ அப்படின்னா 2005. தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு அப்படின்னு வந்துச்சுன்னா 2005 ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005 ஏப்ரல் மாதம் கொண்டு வந்திருப்பாங்க. 2005 தேசிய ஊரக நலத்திட்டம். தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம். வாழ்வாதாரம் அப்படின்னும் போது அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 லைன் வருது. அப்போ வாழ்வாதாரம் காலில் வா பக்கத்தில் போடுற காலில் 2 லைன் வருது. அப்படி அதாச்சும் இப்படி தான் நான் ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். 2011 தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் அப்படின்னும்போது 2013. 3 வேளையை நம்ம சாப்பிட்றோம். அதனால் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்னா 2013. அதாச்சும் 2003ன்னு போட்டுறக்கூடாது. அதுக்காக அது நல்லா பார்த்துக்கோங்க. 2013. ஸோ இந்த திட்டங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த திட்டங்களுக்கு முக்கியமாக வந்து பார்த்துக்கோங்க. மறுபடியும் இந்த திட்டம் இன்னொரு முறை பார்க்கலாம். 20 அம்ச திட்டம் எப்போ அப்படின்னா 1975. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். உங்களுக்கு கெஸ்ஸிங்ஸ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்கள்.
இப்போ படிச்சாலயே அத கெஸ்ஸிங்ஸ் பண்ண முடியுதா அப்படின்றத பாருங்க. தெரியுதா அப்படின்றத பாருங்க. 1978ல தான் ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம். ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி 1979. வேலைக்கு உணவு திட்டம் 1977. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983. ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. பாரத் நிர்மான் யோஜனா 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 1986. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. ராஜீவ் ஆவாஸ் யோஜனா அப்படின்றது 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் அப்படின்றது 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம்னா 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம்ன்றது 2013. ஸோ இந்த திட்டங்கள் வரைக்கும் நம்ம இந்த வீடியோ வந்து முடிச்சுப்போம். அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ வந்துட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோவும் கண்டிப்பாக பார்த்து இந்த லெசனை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பெரிய லெசன் தான், டிஃபிகல்ட்டாக நினைக்க வேண்டாம். இதில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா கூட போதும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாடம். ஸோ எல்லோரும் நல்லா பார்த்து படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.